ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் அஜய் ராகினியை சமாதானப்படுத்த முயற்சி செய்கிறாரு. இருந்தாலும் ராகினி பயங்கர கடும் கோபத்தில் இருக்காங்க. ராகினியோட மனசுக்குள்ள இப்போதைக்கு நம்ம எதை பற்றியும் யோசிக்க கூடாது. அப்பா சொன்ன மாதிரி அந்த காவிரியை ஒழிச்சு கட்டணும் மட்டும்தான் நம்ம மனசில் இருக்க ஒரு தாட்டே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் மோட்டர் ரிப்பேர் ஆகிடுது. அதுக்கேற்ற மாதிரி ஆள் சரி பார்க்க வந்திருக்காங்க. சரி பண்ணுறவங்க ராகினியை பார்த்து, இங்கே பாருங்கம்மா, இந்த சுவிட்சில் கை வைக்காதீங்க, இந்த சுவிட்சில் கை வச்சா கண்டிப்பாக ஷாக் அடிக்கும். இந்த நேரத்தில் நான் இதை சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் கிளம்புறாரு. இதுதான் சரியான சமயம் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க, தண்ணி எல்லாத்தையும் திறந்து விட்டுறாங்க. தண்ணி எல்லாமே தீர்ந்து போகுது. அந்த சமயத்தில் சமையல் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க, தண்ணி எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு, மோட்ரு போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காவிரியும் மோட்ரு போட வராங்க. இதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ராகினி. காவிரி வந்ததை பார்த்த தாத்தா, என்னம்மா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்றும் இல்லை தாத்தா, தண்ணி காலி அடிச்சு மோட்ரு போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நீர் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா போட போகிறாரு. இதை பார்த்து அதிர்ச்சியான ராகினி அப்படியே அமைதியாக இருக்காங்க. மோட்ரு போட்டதும் ஷாக் அடிச்சு கீழே வரதை பார்த்த காவிரி ரொம்பவே பதறி போகிறாங்க. பக்கம் பாட்டிமாவும் ஓடி வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த செய்தியை கேட்டு விஜயும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. அடுத்ததா காவேரி குடும்பத்தில் உள்ளவங்களும் வந்துடுறாங்க. ரொம்பவே பதட்டத்தோட இருக்க விஜய் என்ன பண்றாங்க, காவேரி கிட்ட என்னாச்சு காவேரி, எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. நினைச்சு பயங்கரமா புலம்ப ஆரம்பிக்கிறார் விஜய். எங்க தாத்தா எப்படிலாம் என்ன வளர்த்தாரு தெரியுமா, நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா, அவரு நல்லவர், அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா புலம்பிட்டு இருக்காங்க. ஒன்றும் ஆகாதுங்க, தாத்தாவுக்கு கண்டிப்பா நல்லபடியா வந்துருவார், நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ரொம்பவே ஆறுதலா சொல்லிட்டு இருக்காங்க காவேரி. அப்புறம் டாக்டரை பார்த்து பேசுறாங்க. அதுக்கப்புறம் தாத்தா எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பரவாயில்லங்க, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அவர் வயசானவர் இல்லை, அதனால கொஞ்சம் லேட் ஆகுங்க, அதுக்கப்புறமா நீங்க கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க டாக்டரும். நம்ம இந்த காவேரிக்கு தான் வலையை விரிச்சோம், தேவையில்லாம தாத்தா மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க ராகினி ஒரு பக்கம். இதுக்கப்புறமா ராகினியால தான் தாத்தாவுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்றத விஜய் கண்டுபிடிக்கிறாரா இல்லையா, அதெல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.